வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் பயிற்சி 4.2ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு. ஒரு கட்டத்தை மட்டும் நிழலிட்டு பின்வருவற்றை பெற செய்க. இந்த இதில் ஒரே ஒரு கட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சமச்சீர் கோடு. ஃபஸ்ட்டு கணக்கு என்னது? ஒரு சமச்சீர் கோடு. நம்ம இந்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரையணும். ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தை எடுத்து அப்படியே வரைஞ்சிக்குவோம். அதில் உள்ள மாதிரியே வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு நம்ம ஒரு கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரைகிற மாதிரி நம்ம இந்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கொஷினில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி இதுலேயும் பண்ணிக்குவோம். இப்படி தான் இருக்குது கொஷினில். இதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரைகிற மாதிரி வரையணும். அதுக்கு எந்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரையலாம். அப்போனா இந்த கட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரையலாம். அது எங்கடா இருக்குன்னா இந்த அப்புறம் இப்போ வரைகிறேன் பாருங்கள். சென்ட்ரா ரைட்லேருந்து லெஃப்ட்டும் மடிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஒரே ஒரு சமச்சீர் கோடு உள்ள மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து 2வது கணக்கு. சுழல் சமச்சீர் வரிசை 2 அப்படின்னா சுழல் சமச்சீர் வரிசை 2ஆக வரணும். இதில் ஒரு கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம சுழல் சமச்சீர் வரிசை 2ஆக வர மாதிரி பார்க்கணும். அதே அடுத்த மேலே உள்ள மாதிரியே கீழேயும் வரணும். அப்போ இப்படி ஒரு கட்டத்தை வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது சுழல் சமச்சீர் தன்மை வரும்னு பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கொஷினில் உள்ள மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். கொஷினில் உள்ள மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. கொஷின் உள்ள மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம இந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா அதே வடிவத்துக்கு எப்போ வரும்னு பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பாக்ஸை. அப்போ இந்த இடத்த நம்ம இது பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த கட்டை இங்கே வரும். இது அப்புறம் அங்கே போகும். அது கீழே வந்துடும். ஓகேவா? இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா இது கீழே வரும். இது மேலே போயிடும். ஓகேவா? இதுதான் 2வது கணக்கு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்